ஒவ்வொரு கிழமைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு மொக்க ரிவ்யூனா அவங்க மிஸ்டர் ஃபேஸ் டைரக்டர் அனில் ரவிப்புடைய இயக்கத்தில் வெங்கடேஷ், மீனாட்சி சௌத்ரி, ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்து இந்த பொங்கலுக்கு வெளிவந்திருக்கிற படம் தான் சங்கராத்தி வஸ்தனம். ஸோ இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அப்படி தேட்டர் யாரும் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓடிடியில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு செம்ம காமெடியான ஒரு ஹியூமரஸான ஒரு படம். யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் அந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு செம்மையான ஒரு படம். படம் எப்படி இருக்குன்னு முழுசாக பார்த்துருவோம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்குறது கண்டிப்பாக அந்த படத்தோட ஹியூமர் தான். கண்டிப்பாக நமக்கு எப்படி இங்கே காலிவுட்டில் மதகஜராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி படமாக ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு சிரிச்சுக்கிட்டே குடும்பத்தோடு போகக்கூடிய படமாக அமைஞ்சிதோ, அதே போல் டாலிவுட்டில் இந்த சங்கராந்தி வஸ்தனம் படம் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நமக்கு இங்கே மதகஜராஜானா கண்டிப்பாக தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அங்கே சங்கராந்தி வஸ்தனம் இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலீஃபான படம். நிறைய ஆக்ஷன்ஸ் படம் நடுவில் இந்த படம் சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும்னா பாலையா படத்தை விட அதிகமான கலெக்ஷன் எடுத்ததே இந்த படம் தான். எவ்ரி சிங்கிள் கேரக்டர் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் யாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கு. அண்ட் வெங்கடேஷ்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவர் பிசிக்காகவும் சரி, ஒரு ஃபேமிலி மேனாகவும் சரி, ஒரு போலீஸாகவும் சரி, ரெண்டு ரோலுக்குமே பக்காவாக சூட்டே இருக்கார். அண்ட் அவரோட காமெடி கவுண்டரு அவர் கொடுக்குற ரியாக்ஷனுங்கிறது பக்காவாக பொருந்திருக்கு. அதே போல் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களுக்கெல்லாம் காமெடியாக நடிக்க வருமா அப்படி மாதிரி இருக்குது. தமிழ் டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க அந்த பொண்ணை அப்படி நடிக்கிறியா? ஸோ அந்த வகையில் ஐஸ்வர்யாஜோட காமெடிங்க நல்லாவே ஆச்சு. முக்கியமாக இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாவே காமெடி, அவங்களோட காமெடி அப்படி ஒர்க் ஆகிருந்துச்சு. தேட்டரில் எல்லாருமே தே செலிப்ரேட் உளுந்து சிரித்தாங்க. அண்ட் மீனாட்சி ராவத்தியோட ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டீசெண்டான ரோல்னு சொல்லுவேன். பெருசாக காமெடி இல்லைனாலும் பட் அவங்களுக்கும் அந்த ஐஸ்வர்யாஜும் அந்த கேட்டன் மவுஸ் கேமுங்கிறத பக்காவாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட கேரக்டரும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி விடிவி கணேஷ்லாம் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அவர் ஒரு சில சீன்ஸாக வந்தாலும் அவரோட காமெடி நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு சீன்லேயும் சரி, அடுத்தடுத்து வரப்போகிற 2-3 சீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான கிடைக்கிற கேப்பில் அவரும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. அண்ட் உபேந்திர லிமாயின்னு ஒருத்தர் கேரக்டர் பண்ணியிருப்பார். அதாங்க இந்த அனிமல் படத்தை நடிச்சிருப்பாங்க. ஸோ அவரோட கேரக்டர் செம்ம ஒரு ஹியூமரஸாக கேரக்டருங்க. செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அவர் உளுந்து சிரிச்சது தான் மிச்சம். இந்த படம் யாராவது தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிமிஷம் உங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கம் எங்கேயோ போகணும், இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குண்ணா, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஏன் ஆந்திராக்கே போய் பார்த்தாலும் தப்பு இல்லை. செம்ம ஹியூமரான படங்க. நமக்கு எப்படி இங்கே வந்து மதகஜராஜா கொண்டாடணுமோ அந்தளவுக்கு ஈக்குவலாக கொண்டாடக்கூடிய ஒரு படம் தான். 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த காமெடியை நம்ம ரசிக்கிறோம். பட் இந்த படம் ஃபுல்லாக காமெடி அப்படி கொட்டி கிடக்குது. இந்த படத்தோட மொத்த சோலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காமெடியில் தான் இருக்குது. செம்ம ஒரு மாதிரி சில்லிங்காக இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து செயற்கையே தெரியல. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதே மாதிரி தான். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட நம்ம சுந்தர் சி சாரோட படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு சில இடங்களில். ஸோ விச் இஸ் வெரி குட். ஸோ அந்த படம் கண்டிப்பாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே எல்லா பெர்ஃபார்மன்ஸாகவே பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட சினிமோகிராஃபி, லைட்டிங், விஷுவல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சில சாங்ஸுக்கு கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்பவே ஒரு பொங்கலுக்கு எப்படி இந்த படம் ரெடி ஆகணுமோ அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் படமாக அதுக்கேற்ற அந்த விஷுவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் டெக்னிக்கல் சைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்டண்ட்டுங்க பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டண்ட்டு பெருசாக இல்லைனாலும் ஒரு சில சீன் தான். பட் வெங்கடேஷுக்கு பெருசாக ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு இந்த படத்தை ஸ்டண்ட்டு வைக்கலன்னா கண்டிப்பாக கிளைமேக்ஸ் போர்ஷனோட ஸ்டண்ட்டுங்கிறது ஆஸ் யூசுவல் ஒரு தெலுங்கு படத்தில் எப்படி இருக்குமோ அதுக்கான ஃபுல் ஆஃப் தான். பட் ஒரு கரெக்டான கேரக்டர் ஆர்க்கு எழுதப்பட்டனால அந்த ஸ்டண்ட்டு வந்து ரசிக்கப்படியும் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து சில ஸ்டண்ட் சீக்வன்ஸுங்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. படத்தோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பீம் சிசிரிலியோ அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ சாங்ஸாக இருக்கட்டும், படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ரெண்டுமே ஆப்டாக அந்த படத்துக்கு பொறுத்து இருந்துச்சு. பெருசாக எந்த குறையும் இல்லை. இந்த படத்தில் நீங்கள் தெலுங்கில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 பாட்டாவது இந்த படத்தோட சாங்ஸுங்கிறது உங்கள் மனசில் ஓட்டிக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு கதையோடு கேட்குறதுக்கு அது டீசெண்டாகவே இருந்துச்சு. ஸோ தனியாக கேட்டால் மேபி தெலுங்கு ஆடியன்ஸ் வெல் கனெக்டடாக இருக்கும். பட் நம்மளாவே தமிழ் ஆடியன்ஸ் பார்க்குறோன்னா கண்டிப்பாக அந்த படம் பாட்டுங்கிறது கொஞ்சம் கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற ஃபீல் கொடுக்கும். பட் நீங்கள் கதையோடு பொருத்தி பார்க்குறீங்கன்னா இந்த படத்தோட சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், உங்களுக்கு நல்லாவே ஏட்டாக போய் பொருந்தும். இந்த படம் யாராவது பார்க்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இல்லை இவங்களாம் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு டவுட்டும் இல்லை. இந்த படம் 100% கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ டைம் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஒரு சூப்பர் ஹியூமரான ஒரு படம், மிஸ் பண்ணாதீங்க. என்னதான் இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தாலும் படத்தில் நெகட்டிவ்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக தெலுங்கு படத்துக்குன்னே உரிதான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக லாஜிக், கண்டினியூட்டி மிஸ்டேக் இந்த படத்துக்கு இருக்க தான் செய்யுது. எக்கச்சக்கமாக இருக்குங்க. நீங்கள் தோண்டி எடுத்து துருவி எடுத்து பார்த்தா ஒவ்வொரு ஃப்ரேமும் தெரியும். ரொம்ப மோசமாக பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் கதையோட இந்த மொத்தமாக ஹியூமரை வச்சு மறைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் முன்னாடியே சொன்னது போல்
ஒரு சுந்தர்சி படம் எப்படி இருக்குமோ அவரோட பாணியில் தான் அந்த படம் இருக்குது. பட் கண்டிப்பாக நீங்கள் ஹியூமரை மட்டும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா இந்த படத்தோட இந்த மிஸ்டேக் இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக கண்டுக்கவே போகிறதில்ல. பட் ரொம்ப தோண்டி துருவி எடுத்திங்கன்னா எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் பார்க்காம இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த படத்தை ரசிக்க முடியும். இல்லைனா கொஞ்சம் டஃப்பாக அமைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த படத்தோட மொத்தமாக இந்த படம் பார்த்திங்கன்னா த்ரோவாட்டாக வந்து என்ன தான் ஹியூமரை வச்சு ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் படத்தில் ஏதாவது மெசேஜை சொல்லணும், படத்தில் ஏதாவது வந்து கருத்து சொல்லணும், ஏதாவது ஒரு எமோஷனை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் போர்ஷனில். பட் சம்ஹவ் அது வந்து அந்தளவுக்கு கன்வின்சிங்காக இல்லை. எனக்கு பெருசாக அந்த கிளைமேக்ஸுங்கிறது ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படம் த்ரோவாட்டாக எப்படி ஹியூமராக செம்ம ஜாலியாக கொண்டு போனாங்களோ அந்த ஃப்ளோவிலே அந்த வேகத்தோடு போய் இந்த முடிச்சிருக்கணும். கதையாக பார்த்தீங்கன்னா அது பெரிய டிஸ்டர்பிங்காக தெரியல. பட் அந்த எமோஷன் அந்த வச்ச சீனுங்கிறது கொஞ்சம் திணிக்கப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. இதுக்குன்னு டைம் எடுத்து ஒரு தனி எபிசோட் பார்க்குற ஃபீல் தான் கொடுத்துச்சே தவிர அந்த சீனுங்கிறது இந்த படத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. கதையோடு ஒன்று இணைஞ்ச மாதிரி தெரில. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த படம் எந்த ஃப்ளோவில் போனிச்சோ அதே ஃப்ளோவில் முடிஞ்சிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். வெல் சம்ஹவ் சில பேருக்கு இது ஒர்க் ஆகலாம். ஆனால் எனக்கு பெருசாக ஒர்க் ஆகலை. மேபி ஆடியன்ஸை பொறுத்து மேபி அவங்கள டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் பெருசாக எந்த குறையும் இல்லைங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான க்ளீனான ஒரு படம். கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் தேட்டர்லேயோ இல்லை ஓடிடிலையோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி இந்த படம் ஒரு டைமுக்கு ஒர்த்தான படமாக, காசுக்கு ஒர்த்தான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் இருக்கும் கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு செம்ம சூப்பரான படம். நான் இந்த படத்தை நல்லாவே என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டு போங்க. நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அப்புறம் என்ன வரட்டா?